பகுதி பரிசுத்த பேதுரு எழுதின இரண்டாவது கடிதம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனத்தை நான் திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். கவனியுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். ஆண்டவருடைய வருகை. இந்த அதிகாரத்தின் தலைப்பு ஆண்டவருடைய வருகை. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு எழுதுவது 2ஆம் திருமுகம். இத்திருமுகங்கள் வழியாக ஒரு சிலவற்றை நினைவுறுத்தி உங்கள் நேர்மையான மனதை தூண்டி எழுப்புகிறேன். தூய இறைவாக்கினர்கள் முன்னுரைத்த வாக்குகளை ஆண்டவரும் மீட்பருமானவர் உங்கள் திருத்தூதர் மூலமாக தந்த கட்டளையையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே: இறுதி காலத்தில் ஏளனம் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகையாடுவர். அவர்கள் அவரது வருகையை பற்றிய வாக்குறுதி என்னவாயிற்று? நம் தந்தையரும் இறந்து போயினர். ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போல எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பழங்காலத்தில் இருந்தே கடவுளுடைய வார்த்தையால் விண்ணுலகும் மண்ணுலகம் தோன்றின. மண்ணுலகம் நீரில் இருந்தும் நீராலும் நிலை பெற்று இருந்தது என்பதை இவர்கள் வேண்டுமென்றே மறந்து விடுகிறார்கள். அந்த நீராலே வெள்ளப்பெருக்கினால் அப்போதிருந்த உலகம் அழிவுற்றது. இப்போதுள்ள விண்ணுலகும் மண்ணுலகும் அதே வார்த்தையினாலே தீக்கிரையாவதற்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இறை பற்றில்லாதோர் அழிவுற வேண்டிய தீர்ப்பு நாள் வரையிலும் அவை விட்டு வைக்கப்பட்டுள்ளன. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவது இல்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாம் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடரை போல வரும். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்து ஒழியும். பஞ்சபூதங்கள் வெந்து ஒழுகி போகும். மண் உலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும் அல்லது வெளியாக்கப்படும். இவை யாவும் அழிந்து போகும். ஆதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்து அழிந்து பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நியாய தீர்ப்பை நினைவு கூறும் நாள் ஆங்கிலத்தில் ஜட்ஜ்மெண்ட் சண்டே ஆர் டூம் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. நாம் வாசித்த இந்த வேத வசனத்திலே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்து ஒழியும். பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும்.
மண்ணு உலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். அல்லேலூயா. உங்க தமிழ் பைபிள்ல படிங்க, நீ வச்சிருக்கிற பைபிள்ல 2 Corinthians 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே ஆமா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில கர்த்தருடைய நாள் என்கிற வார்த்தை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய நாள் என்கிற வார்த்தை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய கர்த்தருடைய நாள் என்பது எதை குறிக்கிறது? புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய கர்த்தருடைய நாள் என்பது எதை குறிக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். Day of the Lord. In the Hebrew Bible, that is Old Testament, எபிரேய வேத புத்தகத்தில் அல்லது பழைய ஏற்பாட்டில், a term used to describe a day when Yahweh, அதாவது Lord, would bring judgment upon Israel and other nations. பழைய ஏற்பாட்டில இஸ்ரவேல் மீதும் பிற நாடுகள் மீதும் யாவே அல்லது கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கூடிய நாள் தான் பழைய ஏற்பாட்டிலே டே ஆஃப் த லார்ட் என்று அழைக்கப்படுகிறது. This was an important part of the prophet's proclamation on warning against apostasy, idolatry, and disobedience to the covenant and the law. இந்த கர்த்தருடைய நாள் என்பதுதான் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனத்தினுடைய மிக முக்கியமான செய்தி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் வருகிறது என்பது பழைய ஏற்பாட்டிலே மகிழ்ச்சியான செய்தி அல்ல. அல்லேலூயா. அது ஒரு எச்சரிக்கிற ஒரு செய்தி. வரப்போகிற அழிவை, வரப்போகிற தேவன் கொடுக்க போகிற தண்டனையை, தேவன் மக்களுக்கு கொடுக்க போகிற அந்த நியாய தீர்ப்பை இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொன்ன நாள் தான் the day of the Lord, கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாள், இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு யார் மேல வரும் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள்? பின்மாற்றத்திலே வாழ்ந்த மக்கள் மீது தேவ நியாய தீர்ப்பு வரும். யார் மீது வரும்? ஆமா, அபாஸ்டசி, கர்த்தரை விட்டுவிட்டு பின்மாற்றத்திலே யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் மீது இந்த தேவனுடைய நாள் வரும். தேவனுடைய நாள் வரும் என்றால் தேவனுடைய நியாயத்திற்கு, தேவனுடைய தண்டனை வரும் என்று அர்த்தம். அப்புறம் யாரெல்லாம் விக்கிரகத்தை வணங்கினார்களோ, இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளில முதல் கட்டளை சிங்குலர் வர்ஷிப் ஆஃப் யாவே. கர்த்தரை தவிர வேறு யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? யூதர்கள், இஸ்ரவேலர்கள் வணங்கக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். சிங்குலர் வர்ஷிப் ஆஃப் யாவே. கர்த்தர் ஒருவரைத்தான் இஸ்ரவேல் மக்கள் வணங்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. 2வது கட்டளை யாத்திராகமம் 20 நீங்க படிச்சு பாருங்க. பிறகு prohibition of images, prohibition of idols, சிலைகளை உருவாக்குவது, சிலைகளை செய்வது, சிலைகளை வணங்குவது, சிலைகளுக்கு நமஸ்காரத்தை செலுத்துவது, சிலைகளுக்கு முன்பதாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து
ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரால தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ அவைகளை செய்ய வேண்டாம், அவைகளை வணங்க வேண்டாம், அவைகளை நீங்க நமஸ்கரிக்க வேண்டாம், அவைகளை சேவிக்க வேண்டாம். அப்படி சொல்லியும் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எங்க வசித்தாங்க? கானானியர்கள் மத்தியிலே வசித்தாங்க. அந்த கானானியர்கள் உடைய பழக்க வழக்கங்களை அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதான் பெரிய ப்ராப்ளம். நியாயாதிபதிகள் புத்தகத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வசித்த அந்த கானானியர்களுடைய தெய்வங்களை எல்லாம், வாகால்கள், அஸ்தரோத்துகள், கோப்பு விக்கிரகங்களை எல்லாம் அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேரு தான் என்னது? ஐடல் வர்ஷிப், ஐடாலஜி. மூன்றாவது, disobedience to the covenant and the law. கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கும் கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாமல் போனவர்கள் தான் disobedient people, கீழ்ப்படியாத ஜனங்கள். சோ இந்த பின்மாற்றம் அடைந்த ஜனங்கள், கர்த்தரை விட்டுட்டு பின்மாற்றம் அடைந்த ஜனங்கள், கர்த்தரை விட்டுட்டு சிலைகளை விக்கிரகங்களை வழிபட்ட ஜனங்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையை மறந்து, கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தை மறந்து, அவர்கள் வசித்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புறஜாதிகளோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டவர்கள், disobedient people மேல கடவுளுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த நாட்டை விட்டு அந்நிய தேசங்களுக்கு அவர்கள் சிதறடிக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த 3 காரணங்கள் தான். அபாஸ்டசி, ஐடாலஜி, disobedience to the covenant and the law. இதை எந்தெந்த வசனங்களிலே பார்க்கலாம், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 2:12 டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள். படிக்காதீங்க, குறிச்சுக்குங்க. ஏசாயா 2:12, ஆமோஸ் 5:18-20, சப்பனியா 1:15. இந்த வசனங்களில இந்த ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆமோஸ் தீர்க்கதரிசியும் சப்பனியா தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய நாளை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. இந்த மக்கள் பின்மாற்றத்தில் இருந்து, அபாஸ்டசி, பேக்ஸ்லிடன் கண்டிஷன்ல இருந்து, விக்கிரக வழிபாட்டில் இருந்து, கர்த்தருடைய உடன்படிக்கும் நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாத நிலையில் இருந்து அவங்க மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் அந்நிய தேசத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு போகப்படுவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். They will go into exile. பாபிலோனிய சிறை இருப்புக்கோ அல்லது அசீரிய சிறை இருப்புக்கோ அவர்கள் செல்வார்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். So பழைய ஏற்பாட்டில் டே ஆஃப் த லார்ட் was not a happy camp. கர்த்தருடைய நாள் என்பது ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை அல்ல. அது என்ன வார்த்தை? ரொம்ப ஒரு பயங்கரமான வார்த்தை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமோ, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு இருளோ ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு தான் அந்த தண்டனை. இந்த நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டுல த டே ஆஃப் த லார்ட், புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நாள் என்பது இஸ் யூஸ்ட் டு ரெஃபர் டு த செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நாள், த டே ஆஃப் த லார்ட் என்பது அது எதை குறிக்கிறது? இஸ் யூஸ்ட் டு ரெஃபர் டு த செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. அதுக்கு வசனம் 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள், அந்த கர்த்தருடைய நாள் என்பது இயேசுவினுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. கர்த்தருடைய நாள் என்பது எதை குறிக்கிறது? இயேசுவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. அந்த இயேசுவின் 2ஆம் வருகை எப்படி வரும்?
இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வந்து சொல்லிட்டா வருவா, க்ளோரி சிஸ்டர் நைட்டு ஒரு 3 மணிக்கு உங்க வீட்டுக்கு திருட வர அப்படி சொல்லிட்டா வருவான். எப்ப வருவான்னு நமக்கு தெரியாது. கர்த்தருடைய நாள் இயேசுவின் 2ஆம் வருகை இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஆல் ஆஃப் எ சடன், திடீர்னு வந்துட்டு திடீர்னு திருடிட்டு போயிடும். திருடன் வருகிற விதமாய் வரும். இயேசு எப்பொழுது வருவார் என்று யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. இயேசு எந்த வருஷம் வருவாரு, எந்த மாசம் வருவாரு, எந்த நாள்ல வருவாரு, எந்த நாள்ல பகல்ல வருவாரா, நைட்ல வருவாரா, காலையில வருவாரா, மதியானத்துல வருவாரா, சாயந்தரம் வருவாரா, நம்ம டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல வருவாரா, நமக்கு தெரியாது. அல்லது டீப் ஸ்லீப் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வருவாரா, நமக்கு தெரியாது. எப்படி திருடன் திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து திருட்டு போறானோ, அது மாதிரி திருடன் வருகிற வண்ணமாய் இயேசுவினுடைய வருகை இருக்கும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும். பூதங்கள், எலிமெண்ட்ஸ், இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள். பூதங்கள், all the elements will be melted. அல்லேலூயா. பீரியாடிக் டேபிள்ல கெமிஸ்ட்ரி படிக்கும்போது முக்கியமானது பீரியாடிக் டேபிள். அது அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த ஆர்டர்ல வச்சிருப்பாங்க. எந்த ஆர்டர்ல வச்சிருப்பாங்க? அந்த அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் வெயிட், அந்த ஆர்டர்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. அசெண்டிங் ஆர்டர் பீரியாடிக் டேபிள். அப்புறம் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதெல்லாம் இருக்கு. அதான் பசங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க. அதுல என்ன அந்த பீரியாடிக் டேபிள் என்ன இருக்குன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தனிமங்கள், உலோகங்கள், அல்லேலூயா, அந்த அசெண்டிங் ஆர்டர்ல அவங்க அட்டாமிக் நம்பர்ஸ் அவங்க அப்படியே அதுல பொருத்தி வைத்திருப்பாங்க. அதெல்லாம் குரூப் குரூப்பா இருக்கும். அதுல வரக்கூடிய வார்த்தை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும், இந்த பூமியில இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும், உலோகங்களும் தனிமங்களும் அந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கு. அதுல அவங்க யூஸ் பண்ற வார்த்தை எலிமெண்ட்ஸ். என்ன வார்த்தை? எலிமெண்ட்ஸ் தானே. படிச்சீங்களா கெமிஸ்ட்ரியில? எலிமெண்ட்ஸ், தனிமங்கள். பைபிள்ல போட்டிருக்குது பூதங்கள். பூதங்கள்னா எலிமெண்ட்ஸ். ஆல் த எலிமெண்ட்ஸ் இந்த எர்த். பூதங்கள் வெந்து நெருப்புல கீழ எரிந்து உருகி போ. they will melt down. பூமியும் அதோட கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு இந்த பூமிக்கு 2வது முறை வரும்போது என்ன நடக்கும் என்று இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. All the elements of the earth will be melted down. இந்த பூமியில் இருக்கிற எல்லா உலோகங்களும், இரும்பு, அப்புறம் என்னென்ன உலோகம் இருக்குது? இரும்பு, வெள்ளி, தங்கம், நீங்க போட்டிருக்கிற நகைகள், பித்தளை, தாமிரம், எல்லாமே அந்த பயங்கர உஷ்ணத்தினால, அந்த வெப்பத்தினால all the elements of the earth will be melted down. எல்லாமே உருகி கீழே அழிஞ்சு. அந்த வெப்பத்துல எல்லாமே உருகி போயிடும். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கட்டாக்லிஸ்மிக் எஃபெக்ட். இயேசுவின் வருகையோட ஒரு 2 எஃபெக்ட் நம்ம சொல்லணும். கட்டாக்லிஸ்மிக் எஃபெக்ட், CATACLYSMIC, கட்டாக்லிஸ்மிக் எஃபெக்ட்.
பேரழிவு விளையும். பேரழிவு, ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது என்ன ஏற்படும்? மிகப்பெரிய பேரழிவு. மிகப்பெரிய, ஆமா, இயேசு வரும்பொழுது இந்த பூமியில, இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். கட்டாக்லிஸ்மிக் எஃபெக்ட், பேரழிவு. இந்த பூமியானது நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது உலகத்துல பல அழிவுகள் ஏற்படும். இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது நன்மை ஏற்படும் நான் சொல்லலை. இயேசு வரும்போது எல்லாருக்கும் ஒரு ரோஜா பூ சென்று ஒரு பொக்கே கொடுப்பாருன்னு நினைச்சு இருக்காது. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உலகத்துக்கு என்ன ஏற்படும்? மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். கட்டாக்லிஸ்மிக் எஃபெக்ட். இரண்டாவது, ஒரு விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்தும். அந்த விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்தும். ஒரு அழிவு இன்னொரு அழிவை ஏற்படுத்தும். அந்த அழிவை இன்னொரு அழிவை ஏற்படுத்தும். அப்படியாக நிறைய அழிவுகள் ஏற்படும் இயேசுடைய வருகையின் காலத்தில், வருகையின் நாளில். அதுக்கு என்ன பேருன்னா டோமினோ எஃபெக்ட் பேரு. என்ன எஃபெக்ட் பேருங்க? டோமினோ எஃபெக்ட். டோமினோ எஃபெக்ட்னா தொடர்ச்சியாக ஏற்படும் அழிவின் விளைவு. தொடர்ச்சியாக ஏற்படும் அழிவின் விளைவு, டோமினோ எஃபெக்ட். இங்க நம்ம படிச்சுமே அது எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவர் வரும்போது என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2 பேதுரு 3:10 எனக்கு இந்த திருவிழியம் பொது மொழிபெயர்ப்பு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க இந்த பகுதி 10. இருந்தாலும் உங்களுக்காக நான் பழைய மொழிபெயர்ப்பிலேயே படிக்கிறேன். கர்த்தருடைய நாள் நிலவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால், கவனிங்க, இயேசுவின் வருகையின் நாளில பூமியில என்ன ஏற்படும்? அழிவு ஏற்படும். பயங்கரமான அழிவு ஏற்படும். பேரழிவு ஏற்படும். தொடர்ச்சியாக ஒன்றோடு ஒன்று கண்டினியூஸ் டிசாஸ்டர், கண்டினியூஸ் டெஸ்ட்ரக்ஷன், தொடர்ச்சியாக அழிவு ஏற்படும். டோமினோ எஃபெக்ட் ஏற்படும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமாய் இருக்கிறதோ, தேவ பக்தியாய் இருக்கிறதோ, உங்களுடைய பர்சனல் மேட்டர். அல்லேலூயா. சபைக்கு 100 பேர், 200 பேர், 300 பேர், 500 பேர், 1000 பேர், 5000 பேர், 10,000 பேர், 50,000 பேர் கூட சபைக்கு வரலாம். அந்த சபைக்கு வரவங்க எல்லாருமே பரிசுத்தமாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் பயபக்தி உள்ளவர்களாகவும் இருப்பார்களா என்றால் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. சோ சபைக்கு வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 12 முக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு, அந்த டே ஆஃப் காட், கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு, மிகுந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாய் இருக்கும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். 12 நல்லா கவனிங்க. அந்த நாளில், ஆன் த டே ஆர் இன் த டே, வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். லிசன், இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமி எரியுது.
பூமியில் இருக்கிற உலோகங்கள் எல்லாமே எரிஞ்சு உருகி அழியுது. பூமியில் இருக்கிற எல்லா மெட்டல்ஸ், உலோகங்கள், எல்லா தனிமங்கள், கெமிஸ்ட்ரி வார்த்தை, வேதியியல் வார்த்தை, all the elements of the earth will be consumed. All the elements of the earth will be melted down. வெந்து உருகி போகும் இயேசுடைய வருகை நாள்ல. அந்த நாள்ல நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் வருகை நாளில வாழக்கூடிய அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவ பக்தியும் பரிசுத்தமும் உடையவங்களாக இருக்க வேண்டும். நீங்க தேவ பக்தியும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தா நீங்க காப்பாற்றப்படுவீங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. இட் இஸ் an option. பரிசுத்தமும் தேவ பக்தியும் உள்ளவங்களாக நீங்க நடக்கிறதுக்கு நீங்க தான் தீர்மானிக்கணும். என்ன கீர்த்தனா? என்ன தீர்மானிக்கணும்? ஆமா, நாங்க அந்த ராஜாவுடைய ஆதாரத்தினால நாங்க எங்களை என்ன பண்ண மாட்டோம்? தீட்டுப்படுத்த மாட்டோம். ராஜா நிறுத்தின பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம் என்று யார் தீர்மானிக்கணும்? நீங்க தான் தீர்மானிக்கணும். கர்த்தருடைய நாள்ல நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா சொந்தக்காரங்க சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, மாமி சொல்றாங்க, பெரியப்பா சொல்றாரு, சித்தப்பா சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, பின்மாற்றத்துல விக்கிரகத்தை, கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம வாழ்ந்தா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாரா? சொல்லுங்க. காப்பாற்ற மாட்டேன். நான் திருநெல்வேலிக்குள்ள படிக்கிறேன். இப்போதுள்ள விண்ணுலகம் மண்ணுலகம் அதே வார்த்தையினாலே தீக்கிரையாவதற்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இறை பற்றி இல்லாதோர், தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிவுற வேண்டிய, தேவ பக்தி இல்லாதவங்க அழிந்து போவார்கள். என்னதுங்க? தேவ பக்தி இல்லாதவங்க. அதுக்கு தமிழ் வார்த்தை இறை பற்றி இல்லாதவங்க. பரிசுத்த நடக்கை இல்லாதவங்க, தேவ பக்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அழிவுற வேண்டிய தீர்ப்பு நாள் வரையிலும் அவை விட்டு வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். The day of the Lord will come as a thief comes. திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். வானங்கள், நல்லா கவனிங்க, வானங்கள் பெரும் முழக்கத்துடன், இங்க நம்ம பைபிள்ல எப்படி போட்டிருக்குது? மட மட என்று அகன்றிருப்போம். இங்க எப்படி போட்டிருக்குது? வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்து ஒழியும். பஞ்சபூதங்கள், அதாவது இந்த உலகத்தை என்ன சொல்லுவாங்க? பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. All the elements of the earth வெந்து உருகி போகும். மண் உலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். சோ இந்த பூமியும் அதனுடைய செயல்களும் என்னவாகுங்க? தீக்கிரையாகும். 10ஆம் வசனம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். கர்த்தருடைய நாள், இயேசுவின் 2ஆம் வருகை வரும்பொழுது இவையெல்லாம் சம்பவிக்கும். இந்த பூமியை அழியும். இந்த பூமியில் இருக்கிற தனிமங்கள்
உலோகங்கள் எல்லாம் எரிந்து போகும். இவை யாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பட்டுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்து அழிந்து பஞ்ச பூதங்கள் வெந்து உருகி போம். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாக்கு தத்துவத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி செய்தில யாரும் பேச மாட்டாங்க. ஜெனரலா இயேசு வருகிறார் அதை பேசுறாங்களே தவிர இயேசு வரும்போது என்ன நடக்கும்? அல்லேலூயா. What are the cataclysmic effects? What are the domino effects will take place? அதைத்தான் பேதுரு எழுதுறார். ஆக்சுவலா இந்த பேதுரு நிருபம் புதிய ஏற்பாட்டிலேயே கடைசியாக எழுதப்பட்ட நிருபம். பேதுரு நிருபம் புதிய ஏற்பாட்டிலேயே கடைசியாக எழுதப்பட்ட நிருபம். இதை ஏறத்தாழ என்ன சொல்றாங்க, கிபி 200 நூற்றாண்டுல கிபி 135 கிபி 140 எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பேதுரு நிருபம் இருக்குது, பேதுரு எழுதிய 2ஆம் நிருபம். ஆனால் பேதுரு எப்ப இறந்தாரு? கிபி 64 நீரோ மன்னன் ரோமாபுரி ஆட்சி புரியும் போது ரோமாபுரி திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சது. அது நீரோவே கொல்ச்சி விட்டார் ரோமாபுரிய. அந்த பழைய கிறிஸ்தவங்க மேல போட்டார். கிறிஸ்தவங்க தான் கொல்ச்சி விட்டாங்க. அப்ப கிறிஸ்தவங்கள்ல பேதுருவை அவர் சிலுவையில் அறிந்தாரு. பேதுருவை தலைகளை சிலுவையில் அறிந்தாங்க. பவுலை சிறைச்சாகம் பண்ணாங்க, தலையை வெட்டினாங்க, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஏன்னா பவுல் ஒரு ரோம குடிமகனை சிலுவையில் அறிய மாட்டாங்க. ரோமர் அல்லாதவர்களை தான் சிலுவையில் அறிவாங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில 64ஆம் வருஷத்திலேயே கிபி 64 பேதுரு இறந்து விட்டார், பவுலும் இறந்து விட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த 2 பேதுரு எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள்? கிபி 40ஆம் வருஷம் இந்த 2 பேதுரு எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. ஏன்னு சொன்னா அந்த காலத்துல ஒரு பழக்கம், ஒரு ஆசிரியர் இறந்து விட்டார், அவருடைய மாணவர் அவருடைய டீச்சர் தன் ஆசிரியர் எழுதுகிறது போல நிருபங்களை எழுதக்கூடிய பழக்கம் அப்போது இருந்தது. அல்லேலூயா. இப்ப 2 பேதுரு ஏறத்தாழ கிபி 140ஆவது வருஷத்துல இந்த 2 பேதுரு நிருபம் எழுதப்பட்டது. அப்போது இருந்த கிறிஸ்தவங்க விசுவாசிங்க ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அல்லேலூயா. சிலர் ஆண்டவருடைய வருகை வரல அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வருகையை பற்றி ஏளனமா பேசிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில பேதுருவினுடைய ஒரு உயில் போல வில் அல்லது பேதுருவுடைய அந்த டெஸ்டமெண்ட், வில் ஆர் டெஸ்டமெண்ட் உயில் போல அவருடைய மாணவர் ஒருவர், பேதுருவுடைய சீடர் ஒருவர் அல்லது சீடர்களுடைய சீடர் ஒருவர் இந்த நிருபத்தை எழுதினதாக கருதப்படுகிறது. ஆக்சுவலா இது இயேசுவினுடைய 2ஆம் வருகையை பற்றிய ஒரு வேத பகுதி. அல்லேலூயா. இந்த வேத பகுதியில எப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது? பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் காரியங்கள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏற்படுத்தும் அழிவை பற்றிய விளைவுகள் காணப்படுகிறது. 3வது, ஏன் இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். 13ஆம் வசனம், அவருடைய வாக்கு தத்துவத்தின் படியே நீதி வாசமாய் இருக்கும்
புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. இந்த ரெண்டும் பேருல 13ஆம் வசனத்துல என்ன வசனத்தை சொல்றாங்க? புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அப்ப இப்போது இருக்கிற பூமி என்ன ஆகிறது? இப்போது இருக்கிற வானம் என்ன ஆகிறது? வானத்துல பறக்கிற சேட்டலைட் எல்லாம் என்ன ஆகிறது? புரியுதுங்களா? ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். இயேசு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரும்போது அவர் யாரை நியாயம் தீர்க்க போகிறார்? அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்துல அப்போஸ்தலர்ஸ் creed என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? He shall come to judge the quick and the dead. அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். இப்ப அடுத்தது நிசையா பிரமாணத்துல 19 creedல என்ன சொல்லுகிறார்கள்? He will come again. அவர் மறுபடியும் திரும்ப வருவார். In glory, மகிமையோடு திரும்ப வருவார். To judge the living and the dead. உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்கும்படியாக அவர் மகிமையோடு திரும்பி வருவார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமை. உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கிறிஸ்துவ சபைகளில் இன்க்ளூடிங் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வைதிக சபைகளில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒவ்வொரு ஆராதனையிலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்துல அது இங்கிலீஷ்ல அப்போஸ்தலர்ஸ் creed. அதுல இயேசுவின் வருகையை பற்றி என்ன சொல்லுவாங்க? உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வருவார். நிசையா விசுவாச பிரமாணத்தை பண்டிகை காலங்களில அல்லது திருவிருந்து கொடுக்கக்கூடிய அந்த சண்டையில ஞாயிற்றுக்கிழமைகளில அறிக்கை பண்ணுவாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? He will come again. அவர் மறுபடியுமாக திரும்ப வருவார். In glory, மகிமையோடு திரும்ப வருவார். எதற்காக? To judge the living and the dead. உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தோர்களை நியாயம் தீர்க்கும்படியாக இயேசு திரும்பி வருவார். இது இந்த அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமும் இசையா விசுவாச பிரமாணமும் சபையில அறிக்கை செய்யப்படுகிறது. மக்களால அறிக்கை பண்ணப்படுகிறது. விசுவாசிகளால அறிக்கை பண்ணப்படுகிறது. இதுக்கு பைபிள்ல ஆதாரம் இருக்குதா? இயேசு உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் என்று பைபிள்ல ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது. வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். யோவான் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ல இருந்து 29 வரைக்கும் நானே படிக்கிறேன். நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கவனிங்க. யோவான் 5:22ல இருந்து 29. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. உதாரணமாக லாசருவின் கல்லறை இடத்துல லாசருவே வெளியே வா என்று சொன்னார். நாயினூர் விதவியினுடைய மகனை அவங்க அடக்கம் பண்ணுவதற்கு எடுத்துக்கொள்ளும் போது கொண்டு செல்லும் போது வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அந்த யவீருவின் மகள் மரித்திருந்த அந்த வீட்டிலே இயேசு பிரவேசித்து சிறு பெண்ணே எழுந்திரு தலிதா குமி என்று சொன்னார். சோ
மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இயேசு வாழ்ந்த போதே மரித்தோரை இயேசு எழுப்பினார். உலகத்தினுடைய முடிவு நாளிலே, at the day of his coming, அவருடைய வருகை நாளிலே அவருடைய சத்தத்தை கேட்டு மரித்தோர் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள், இயேசுவின் சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். கையில தட்டி ஆண்டவர் மனித படுத்தவர். இதுல ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், Jesus didn't usurp the power to judge the people. Jesus didn't usurp the authority to judge the living and the dead. உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்கும்படியான அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து பிடித்துக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. அசர்ப்பு அப்படின்னு சொன்னா USURP அசர்ப் அப்படின்னா ஒரு அதிகாரத்தை தானாகவே என்ன பண்றதுங்க? எடுத்துக்கொள்வது. இயேசு கிறிஸ்து நான் இந்த உலகத்தாரை நியாயம் தீர்க்கிறேன், இந்த உலகத்துல பிறந்த எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறேன்னு பிதாவிடத்திலிருந்து அதிகாரத்தை அவர் என்ன பண்ணல? எடுத்துக்கொள்ளவில்லை. He didn't accept the power, the authority to judge the living and the dead. உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை இயேசு பிரிந்து கொள்ளவில்லை பிதா கிட்ட. ஆனா என்ன பண்ணாரு பிதா? அவர் 27 முக்கியம், நல்லா கவனிங்க. இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. ஆனா டைம் ஃபேக்டர், நான் சீக்கிரம் முடிக்கணும். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் வேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அல்லேலூயா. கவனிச்சீங்களா? 29 முக்கியம். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வரும்பொழுது நம்ம 1 தெசலோனிக்கே 4 அதிகாரத்துல பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படும். அதன் பிறகு ப்ராசஸ். நியாயத்திற்கு ஒரே ஒரு நாள்ல முடிகிற விஷயம் அல்ல. நியாயத்திற்கு என்னதுங்க? ஒரு ப்ராசஸ், நீண்ட காலம் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நியாயத்திற்பை பற்றி நம்ம படிக்கும் போது the new treasury of scripture knowledge, the new treasury of scripture knowledge என்ற புத்தகத்தை ஜெரோம் H. ஸ்மித் என்பவர் எடிட் பண்ணியிருக்கிறார். அது ஆக்சுவலா ஊழியக்காரர்களுக்கு ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தவும் பிரசங்கம் செய்வதற்கும் பிரயோஜனமான ஒரு புத்தகம். ரொம்ப ரொம்ப நல்ல புக்கு. treasury of scripture knowledge. குழல்ல ராமகிருஷ்ணன் சார் அவர் ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என்ன பேருங்க? நியாய தீர்ப்பின் ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேரு? நியாய தீர்ப்பின் ஞாயிறு. பொதுவா இந்த நியாய தீர்ப்பின் ஞாயிறுல மத்தேயு 25வது அதிகாரம் 31ல இருந்து 46 தான் எல்லா சர்ச்சிலையும் வாசிப்பாங்க. எல்லா சர்ச்சிலையும் என்ன வாசிப்பாங்க? மத்தேயு 25 41ல இருந்து 46. அதை எடுத்துக்கணும். மத்தேயு 25 41ல இருந்து 46. அதை நான் வாசிக்கிறேன். அந்த முதல் வசனத்தை மட்டும் நான் வாசித்து காமிக்கிறேன். 31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அல்லேலூயா. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள்.
மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இந்த வேத பகுதி தான் இன்னைக்கு பொதுவா எல்லா சர்ச்சிலும் பிரசங்கம் பண்ணுவாங்க. நானும் ஒவ்வொரு ஞாயிற்று நாளிலும் இந்த மத்தேயு 25 இந்த செம்மறியாடு வெள்ளாடு இந்த சம்பவத்தை தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா இதுவரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணாத ஒரு வேத பகுதி 2 பேதுரு 3வது அதிகாரம். இப்ப நம்ம படிச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதியை நம்ம பேசாம மக்களுக்கு தெரியாத ஒரு வேத பகுதியை நம்ம பேசுறது தான் இந்த வேத பகுதி இருக்கு. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நல்லா கவனிங்க. ஆல் ஆஃப் யூ லுக் அட் மீ, என்ன பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளில இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் வருகிற வரைக்கும் யாரெல்லாம் பிறந்து மரித்தார்களோ அத்தனை பேர் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே, at the day of his coming, at the day of the coming of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அவருடைய சத்தத்தை கேட்கும் போது உலகம் உண்டானது முதற்கொண்டு இயேசு வருகிற வரைக்கும் இந்த உலகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? உயிரோடு எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிறவங்களும் இயேசுக்கு முன்பதாக கூட்டி சேர்க்கப்படுவாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன பண்ணுவாரு? மத்தேயு 25 அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு பிறந்து வாழ்ந்து இறந்தவர்கள், இயேசு வருகையின் போது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேர்களும் எங்க நிறுத்தப்படுவாங்க? இயேசுக்கு முன்பாக. அதுக்கு முன்பதாக நம்ம என்ன பார்க்கணும்? இயேசு அவங்களை நியாயம் தீர்க்க, இந்த இயேசு அவங்களை நியாயம் தீர்க்க போகிறார் என்பதைத்தான் நம்ம யோவான் 5:22-29 படிச்சோம். அப்புறம் அப்போஸ்தலர் நோட் பண்ணிக்கங்க. அப்போஸ்தலர் 17:31. அப்போஸ்தலர் படிக்காதீங்க, நோட் பண்ணிக்கங்க. அப்போஸ்தலர் 17:31, அப்போஸ்தலர் 10:42-43, 2 தீமோத்தேயு 4:1, எபிரேயர் 9:27. இந்த வசனங்களில இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை மக்களை என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமா 2 தீமோத்தேயு 4:1, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கு. நல்லா கவனிங்க, லிசன் டு மீ. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயம் தீர்க்க போகிறார். இயேசு வரும்போது இந்த உலகத்துல மரித்தவங்க எல்லாரும் என்ன பண்ணப்படுவாங்க? உயிரோடு எழுந்திருப்பாங்க. He is going to judge the quick and the dead. He is going to judge the living and the dead. உயிருள்ளோரையும் மரித்தோரையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. உலகம் உண்டானது முதற்கொண்டு இயேசு வருகை வரைக்கும் உலகத்துல பிறந்து வளர்ந்து மரித்த அடக்கம் பண்ணப்படாம கடல்லையே ஆக்சிடென்ட்லயே தீயிலையோ எரிஞ்சு போனவங்க அத்தனை பேர் ஆத்துமாக்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? அவர் எழுந்திருக்க பண்ணுவார். உயிரோடு இருக்கிறவங்களும் கூட்டி சேர்க்க பண்ணுவாங்க. அப்ப அவருக்கு முன்பதாக 2ஆ பிரிக்கப்படுவாங்க. செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் போல 2 வகையான மக்களாக பிரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா.
சிலர் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள், சிலர் நித்திய ஆக்கினைக்கு தண்டனைக்குள் பிரவேசிப்பார்கள். அங்கு இயேசு கொடுக்கிற நியாய தீர்ப்பு நீங்க எதை நம்புனீங்க என்றதை வச்சு கொடுக்க போறது இல்லை, நீங்க எதை செய்வீங்க. அல்லேலூயா. வாட் யூ ஹவ் டன். மத்தேயு 25:40 பாருங்க, முக்கியமான வசனம். மத்தேயு 25:40. மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொல்றார், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. வீடு வாசல் இல்லாத அந்நியராக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. சந்தேக கேஸ்ல பிடிச்சி என்னை ஜெயில போட்டாங்க, பொய் கேஸ் போட்டு என்னை ஜெயில போட்டாங்க. காவலில் இருக்கிறவராக இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீங்க. சோ ஏழைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி. யாருக்கு செய்யக்கூடிய உதவி? ஏழைகளுக்கு தான் நீங்க உதவி செய்வீங்க. சாப்பாடு இல்லாத ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, வஸ்திரம் இல்லாத ஒரு ஏழைக்கு வஸ்திரம் கொடுக்குறீங்க, குளிர்ல நடுங்கி கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு போர்வை கொடுக்குறீங்க, வியாதியா இருக்கிறவனுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யுங்க. வீடு வாசல் இல்லாம தெருவுல பிளாட்பார்ம்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஏதோ உங்களால முடிஞ்ச தங்குறதுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஒரு தப்புமே செய்யாத ஒரு ஆளை போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான், நீங்க போய் போலீஸ்காரங்கிட்ட பேசி அவனை தப்பு வைக்கிறீங்க. அல்லேலூயா. ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு இது 6 கொடுக்கப்பட்டிருக்கு. 7th beatitude, 7வது நல்ல செயல் என்னன்னா, யாருமே இல்லாம ஒரு ஆளு அனாதையா செத்து போயிட்டாங்க. அந்த அனாத பணத்தை சர்ச், சபை மக்கள், சபை ஊழியர்கள் போய் அந்த அனாத பணத்தை வாங்கி ஒரு நல்ல டீசென்டான பலிகள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அது ஆண்டவருக்கு பிரியமான செயல். இந்த வாக்கியவான்கள் லிஸ்ட்ல ஆண்டவர் சேர்ப்பாங்க. ரோமன் கேத்தலிக் சர்ச்சினுடைய burying the dead, யாருங்க? அனாதையா மரித்தவங்களை அடக்கம் பண்றது. சோ இந்த நாளிலே, இயேசுவினுடைய வருகை நாளிலே, இயேசு நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்த்து நமக்கு நியாயம் செய்வதல்ல. இயேசுவை விசுவாசித்தால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஆனால் அவருடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால், அவருடைய வலது பக்கத்துக்கு நம்ம போய் நிற்க வேண்டும் என்றால், நாம் என்ன செய்யணும்? பசியா இருக்கிறவங்களுக்கு போஜனம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், தாகமாய் இருக்கிறவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணும், அந்நியராய் இருக்கிறவங்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு உதவி செய்யணும், வியாதியா இருக்கிறவங்களை போய் பார்க்கணும். இந்த சந்தேக கேஸ்ல, பொய் கேஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டா அவங்கள போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க என்ன பண்ணணும்? தப்பு வைக்கணும். அட்வொகேட்ஸ் தான் பண்ண முடியும். கடைசியா அனாதையா யாருமே இல்லாம மரித்து போனவங்க, that is the duty of the church. சபையினுடைய கடமை. யார் எக்காடு கெட்டு பண்ணாலும் இது பண்ணி கிடையாது. நானு, என் மனைவி, பிள்ளைங்க, என் குடும்பம் நல்லா இருந்தா போதுன்னு ஒரு உண்மையான கிறிஸ்துவ என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. உன்னை போல் பிறனை நேர்த்தி இந்த ஆண்டவர். சோ இந்த நாளிலே கவனிங்க, உலகம் உண்டானது முதற்கொண்டு மறுத்த எல்லாரும் உயிராய் எழுந்திருக்கிறார். இயேசு வரும்போது வாழ்ந்த ஜனங்களும் என்ன பண்ணப்படுறாங்க? இயேசுக்கு முன்பதாக போறாங்க. அப்ப அவங்க போய் எங்க போய் நிற்பாங்க? உலகம் தான் அக்னிக்கு இரையாக்கப்படுது. இயேசு வரும்போது உலகம் என்ன ஆகுதுங்க? ஆமா, வெந்து உருகி போகும். All the elements will be melted out. உலகத்தில் இருக்கிற எல்லா தனிமங்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாதுக்களும், இந்த பஞ்சபூதங்களும் எரிந்து சாம்பல் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு?
அப்ப இந்த உயிரா எழுந்திருக்கிறவங்க எங்க நிற்பாங்க? நமக்கு தெரியாது. தேவனுக்கு முன்பதாக நிற்பாங்க. அல்லேலூயா. இயேசுக்கு முன்பதாக உலகம் உண்டானது முதற்கொண்டு இயேசு வருகை வரைக்கும் வாழ்ந்த, மரித்த, உயிர் சேர்ந்த எல்லாருமே அவருக்கு முன்பதாக போய் நிற்பாங்க. அவர்களை இயேசு நியாயம் தீர்ப்பார். நான் இந்த பாயிண்ட் சொல்ல பார்த்தீங்களா? இந்த நியூ ட்ரெஷரி ஆஃப் ஸ்கிரிப்சர் நாலேஜ், இந்த புக்ல நியாய தீர்ப்பை பற்றி, நியாய தீர்ப்பு என்றால் ஜட்ஜ்மெண்ட் என்றால் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இட் இஸ் a process. It is a long process. There are so many judgments in the Bible. வேத புத்தகத்துல நிறைய நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஏறத்தாழ அவர் 9 ஜட்ஜ்மெண்ட் சொல்றார். பைபிள் ஆராய்ச்சி பார்த்து the judgment of sin at the cross. சிலுவையிலே பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டது. யோவான் 12:31. The believer's judgment of himself. 1 கொரிந்தியர் 11:32. திருவிருந்து எடுக்கும்போது நம்மை நாமே நாம் நிதானித்து பார்த்தால் நாம் சூப்பர் நம்மை நாமே நாம் நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்றாவது ஜட்ஜ்மெண்ட். மூணாவது the judgment seat of Christ. கிறிஸ்துவினுடைய நியாயாசனம், the bema of Christ. 2 கொரிந்தியர் 5:10. விசுவாசிகளை இயேசு என்ன செய்கிறார்? அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த ஊழியங்கள், அவர்கள் செய்த கிரியைகளுக்கு இயேசு என்ன பண்றாருங்க? அவங்களுக்கு ரிவார்டு, வெகுமதி கொடுக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். 2 கொரிந்தியர் 5:10. நாலாவது the judgment of the righteous living and dead at his appearing. அவர் வரும்பொழுது நம்ம படிச்சோம் 2 தீமோத்தேயு 4:1. அவர் வரும்போது உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் இயேசு என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பார். 2 தீமோத்தேயு 4:1. அஞ்சாவது the judgment of Israel. எசேக்கியேல் 20:35 இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். எசேக்கியேல் 20:35. ஆறாவது the judgment of the nations. இப்போ நம்ம படிச்சிருக்கோம் judgment of the nations. இதோட தலைப்பு என்னன்னா மக்கள் இனத்தார் அனைவருக்குமான தீர்ப்பு. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் இயேசு நியாயம் தீர்க்கிறார். மத்தேயு 25:32. ஏழாவது the extended period of judgment. The extended period of judgment and the rules over his kingdom. அந்த அவருடைய ராஜ்யத்துல அவர் நியாயம் தீர்க்கிறார். அதுவும் 2 தீமோத்தேயு 4:1. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ். பாவம் செய்த தேவ தூதர்களை இயேசு என்ன பண்றாருங்க? நியாயம் தீர்க்கிறார். 2 பேதுரு 2:4. அப்புறம் வெளிப்படுத்தல் 20:11 the great white throne judgment. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஸோ ஜெரோம் லெட்டி ஸ்மித் என்ற வேத அறிஞர் நியாய தீர்ப்புனா ஒரு நியாய தீர்ப்பு நினைக்காதீங்க. பைபிள் எத்தனை நியாய தீர்ப்பு இருக்கு? 9 நியாய தீர்ப்பு இருக்கு. பைபிள் எத்தனை நியாய தீர்ப்பு இருக்கு? 9 நியாய தீர்ப்பு இருக்கு. இந்த தேவன் இந்த 9 நியாய தீர்ப்புகளையும் அவர் செய்து முடிப்பதற்கு அவருக்கு என்ன தேவைப்படுது? ஜனம் தேவைப்படுது. இப்ப குற்றவாளிகளை நியாயம் தீர்க்கிறதுக்கு எங்க இருக்குது? இப்ப இயேசு பூமிக்கு வரும்போது பூமி வெந்து உருகி பூதலங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் எரிந்து சாம்பலாயிடுச்சு. வானமும் பூமியும் அழிந்து போய்விட்டது. அப்ப எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார்? அதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குறார். ஒருவேளை இந்த நியாய தீர்ப்பெல்லாம் அந்தரத்திலேயே ஆண்டவர் அவர் நியாயம் தீர்த்து அதன் பிறகு புதிய வானத்தையும் புதிய பூமியை கூட அவர் உண்டாக்கணும். ஆக நாம் வாசித்த இந்த மத்தேயு 25 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள். யூதர்களை தேவன் நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார். யூதர்களை தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார்? நியாய பிரமாணம் தோராவின் அடிப்படையில். யூதர் அல்லாதவர்களை தேவன் மனசாட்சியின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார். யூதர் அல்லாதவர்களை எப்படி நியாயம் தீர்ப்பார்? மனசாட்சியின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார். கிறிஸ்தவர்களை திருமறையின் அடிப்படையில், பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பார்.
ரோமர் 2வது அதிகாரம் 12 16 நோட் பண்ணிக்கணும். ரோமர் 2வது அதிகாரம் 12 16. சரி, இயேசுவினுடைய இந்த 2ஆம் வருகைக்கு பிறகு என்ன நடக்குன்னா, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அல்லேலூயா. இயேசு 2ஆம் வருகைக்கு பிறகு என்ன நடக்கும்? புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, 2 பேரு 3:13 படிங்க. 2 பேரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாருங்க, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இப்போது இருக்கிற இந்த பூமி, இப்போது இருக்கிற இந்த வானங்கள், இப்போது இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் எரித்து அழித்து விட்டு ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க போகிறார். அதாவது துவக்கத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி பாவம் இல்லாத ஒரு நிலைமைய கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஏற்படுத்த போகிறார். அதுக்கு என்னன்னா அப்போ கட்டாஸ்டாசிஸ், அப்போ கட்டாஸ்டாசிஸ், APOCATASTASIS, அப்போ கட்டாஸ்டாசிஸ். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, the view, apocalypse, the view based upon a variety of biblical passages. ஆண்டவர் அனைத்தையும் புதுப்பிக்க போகிறார். ரெஸ்டோரேஷன், ஆதி நிலைமையை போல கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அப்போ based upon a variety of biblical passages. தேவன் அனைத்தையும் புதுப்பிக்க போகிறார், புதிதாக்க போகிறார் என்கிற இந்த வேத பகுதிகள் ஏசாயா 65:17, ஏசாயா 65:17, 1 கொரிந்தியர் 15:24 இருந்து 28, 2 பேதுரு 3:13, வெளிப்படுத்தல் 21 1ஆம் வசனம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 21 1ஆம் வசனம் 7ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. 7ஆம் வசனம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பான், அவன் என் குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் இயேசுவின் வருகையின் போது மரித்தோர் அனைவரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அவர் மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் தீர்ப்பார். இயேசு வரும்போது இந்த வானமும் இந்த பூமியும் அழிக்கப்பட்டு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்படும். ரெஸ்டோரேஷன், ஆதி நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். That there will be a final universal restoration of things, perhaps including universal salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒவ்வொரு சபையிலும் வருட கடைசியில், திருச்சபை ஆண்டின் கடைசியில் என்ன செய்வாங்க? தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசுவாங்க. அல்லேலூயா. இதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் படிக்க விரும்புகிறேன். தேவன் ஒவ்வொரு ரகசியத்தையும் அவர் வெளிப்படுத்துவாராம். ஈவன் நம்முடைய சிந்தனைகளை கூட வெளிப்படுத்துவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? படிங்க. ரோமர் 2:16 ஒருத்தர் படிங்க. ரோமர் 2:16, பிரசங்கி 12:14. இந்த 2 வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். ரோமர் 2, பவுல் சொல்றார், என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை, எஸ்பெஷலி மேத்யூ 25, இந்த வசனத்தை என்ன பார்க்கிறோம்? நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாளிலே
எல்லா அந்தரங்கங்களையும் தேவன் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். இன்னொரு வசனம் பிரசங்கி 12:14. வேற ஒருத்தர் படிங்க. பிரசங்கி 12:14 முடிச்சல். ஒவ்வொரு கிரியையையும் ஒவ்வொரு அந்தரங்கமான காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே கொண்டு வருவார். நாம் எவ்வளவு பரிசுத்தமோ தேவ பக்தி உள்ளவங்களாக இருக்க வேண்டியது அவசியம். தேவ பக்தி இல்லாதவங்க ஆண்டவருடைய வருகையின் போது அழைக்கப்படுவாங்க. தேவ பக்தி உள்ளவங்க காப்பாற்றப்படுவாங்க. நாம் வலது பக்கத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.